ஒரு மெகா சீரியல் வீட்டில் பாட்டியே பார்க்குறாங்கனாலும் அவங்களுக்கு அந்த எமோஷன்ஸ்க்காக தான் அவங்க அது பார்க்குறாங்க. அவங்களுக்கு யாரையாவது திட்ட முடியல அப்படின்னா அந்த சீரியலை பார்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆனிமேவுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு செல்ஃப் பூஸ்டிங், ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும். எதுவுமே வந்து சும்மா போகிற போக்கில் ஏதோ பண்ணுறோமே அப்படின்னு பண்ண மாதிரியே இருக்காது. எல்லாத்துலேயுமே தெர் இஸ் சம் மொராலிட்டி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ஆனிமே இண்டஸ்ட்ரியாக இன்னும் க்ரோ ஆகணும், இந்த கல்ச்சர் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு பார்க்குறேன். அதனாலேயே எனக்கு இந்த ஆனிமே ஈவெண்ட்ஸ் நடக்கும்போதெல்லாம் இன்வைட் கொடுப்பாங்க, போயிடுறது, யோசிக்கிறதே கிடையாது. எல்லாரும் வந்து நீங்க ரொம்ப டவுன் டு எர்த்தா இருக்கீங்க, இப்படி வரீங்களே, இதுல என்ன இருக்கு? டவுன் டு எர்த்துக்கு என்ன இருக்கு? இதுல எனக்கு ஜாலியா இருக்கணும். ஜாலியா இருக்கணும். இன்னொன்று, டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு ஸ்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஸ்டேஜ் கிடைக்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த யூடியூப் இன்டர்வியூஸே எடுத்துக்கோங்களேன், இது எத்தனை வருஷமா இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்கு. ஹார்ட்லி ஒரு 3-4 இயர்ஸா. ஸோ இதுக்கு முன்னாடி எத்தனை பேர், எத்தனை லெஜெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு எந்த ஸ்டேஜுமே கிடைக்காம they are still going around. ஆனா அவங்க அவ்வளவு பெரிய லெகசி பின்னாடி வச்சிருப்பாங்க. Exactly.